18 தர்பார். வணக்கம் மக்களே, இது நியூஸ் 18 தர்பார். நம்ம தர்பார்ல உங்களுக்கான பல்வேறு விஷயங்கள் வழக்கம் போல எடுத்து தொடுத்து அடுக்கி வச்சிருக்கிறோம். ஒன்னா எடுத்து கொடுத்துக்கிட்டே இருப்போம். பார்த்து என்ஜாய் பண்றது மட்டும்தான் உங்க வேலை. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போவோம். இப்போ நம்ம நேரா செம சினிமாக்குள்ள போறோம். டெல்லியில பாருங்க, நாடாளுமன்றத்தில் அனல் பறக்கிற பேச்சு ஓடிக்கிட்டே இருக்கு. அதுல நம்ம அக்கா கனிமொழி அக்கா என்ன பண்ணாங்க தெரியுமா? இங்க பாருங்க, நீங்க எப்படித்தான் பேசினாலும், உங்களுக்கு நாங்க எதிர்க்கிறது சொன்னாலும், ஆனா பிரச்சனை வரும்போது உங்க கூட கைகோர்த்து நின்னமா இல்லையா? ஆனாலும் பாருங்க, நீங்க என்னடானா அதுல இருந்து பாடம் கத்துக்கிறவே மாட்டீங்க. சடக்குன்னு பழிய மட்டும் போட்டுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு அக்கா ஒரு விஷயத்தை சொன்ன உடனே எல்லாம் ஆடி போனாங்க. I do not. உங்களை நான் எந்த விதத்திலையும் ஏத்துக்க தயாராக இல்லை. உங்களுடைய ஐடியாலஜியாக இருக்கட்டும், நீங்க இந்த நாட்டில் விதைக்கக்கூடிய விஷ விதைகளாக இருக்கட்டும், அவை வேறறுக்கப்பட வேண்டும் என்பதிலே எனக்கு இருவேறு கருத்துக்கள் கிடையாது. ஆனால் இந்த நாடு என்று வரும் பொழுது இந்த நாட்டின் இறையாண்மையை நான் நம்புகிறேன். ஆனால் இன்னொரு நாட்டிலே இருக்கக்கூடிய ஒரு தலைவர் குறைந்தபட்சம் 25 முறை இந்த பாகிஸ்தானுக்கும் இந்தியாவிற்கும் இடையே போர் நிறுத்தத்தை கொண்டு வந்தது நான் என்று சொல்கிறார். I don't want to believe him. I want to believe you. But what narrative have you set for me to believe? Remember the name. கங்கை கொண்ட சோழபுரம். கங்கையை கொண்டவன் அவன், கங்கையை வென்றவன் அவன். தமிழன் கங்கையை வெல்லுவான், நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். Is not a sword soaked in blood and bloodied victory, but it is in the silence of a battlefield never summoned. The fiercest leader is not the one who fights to win, but the one in whose presence no war can begin. அப்படிப்பட்ட ஒரு லீடராக, ஒரு அரசனாகத்தான் கங்கை கொண்ட சோழன் இருந்தான். வந்தீர்கள், பாடம் கற்றுக்கொண்டு வந்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். ஒரு விஷயத்தை நாங்க சொல்றோம், நீங்க கேட்க மாட்டேங்க. அதாவது எவ்வளவு தூரம் தான் பிபி எடுத்து ஊதுனாலும் உங்க காதுக்குள்ளேயே விட மாட்டேங்கி. இதுக்கு அது எவ்வளவோ பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அது மாதிரியே கெட்ட போட்டு ஏகத்துக்கு ரகலைய பண்ணி என்னென்னமோ பண்ணிட்டாங்க இந்த ஸ்டேட்ல. எந்த ஸ்டேட் தானே கேட்கிய, பார்த்துருங்களேன். இப்படி நாடாளுமன்றத்தில் இடியும் மின்னலுமா கபகபகபகபகன அண்ணல் பறக்க பேச்சு நடக்கிறத பார்த்து ஆத்தாடி எல்லாரும் கோவத்தில் கொந்தளிக்காகல, அவையில கொஞ்சம் கூல் பண்ணுவோம்னு வானத்திலிருந்து இடியும் மின்னலும் தண்ணியா கிடக்கு. இங்கிட்டு இருந்து அங்கிட்டு போக முடியல, அங்கிட்டு இருந்து இங்கிட்டு போக முடியல. சென்னையில மழை வெஞ்சு தண்ணி வந்தப்ப அரசு சரியில்லை, ஒன்றும் சரியில்லை, இது சரியில்லை, அது சரியில்லைன்னு சொன்னவங்க பூரா எங்கிட்ட வீட்டுக்குள்ளே உட்காந்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். மத நல்லிணக்கம் அப்படிங்கிறது மனசளவுல மட்டும் இருந்தாது, அது பத்தாது. அதே நேரத்தில் செய்கை அளவில் இருக்கணும். அப்பனா தான் எல்லாருக்கும் இணக்கமா போக முடியுங்கிறத நம்ம ஆவடி சானா மூனா நாசரையா இருக்காங்களா தெளிவா புரிஞ்சு வச்சிருக்காங்க. ஒரு நிகழ்ச்சிக்கு போயிருக்காங்க. அந்த நிகழ்ச்சியில பார்த்தா பிள்ளையார பிடிச்சி வச்சாச்சு. ஆகா, பிள்ளையாருக்கு பிடிச்ச அருகம்புள்ள காணுமே அப்படின்னு சொல்லி சடன்னு ரெடி பண்ணி அப்படியே ஒரு பூசையை போட்டார். அருகம்புள்ள நான் பிடிச்சேன், அருகம்புள்ள நான் பிடிச்சேன். இது அது கூட வைக்க முடியாது. அலசி கொண்டாயா, அலசி கொண்டா, அது சொல்லி வை, பிள்ளைகிட்ட சொல்லி வை. அடுத்து
பார்த்து பாருங்க, செங்கல்பட்டுல ஒரே மக்கள் கூட்டம். எதுக்கு இப்படி முண்டி அடிச்சுக்கிறீங்க, ரயிலு கீழே போறீடா அப்படின்னு கேட்டா, சும்மா இருங்கய்யா, உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் இருக்குல்ல, அதுல மனு வாங்குறாங்கல்ல, அந்த மனுவை கொடுக்கறதுக்காக தான் வந்திருக்கோம். பாருங்க, வெயில் வேற ஒரு பக்கம் அடிக்கி, நாங்க ஒரு பக்கம் நிக்கிறோம், மனு கொடுக்கலன்னா வாங்காமட்டான நிச்சயம் சொல்லி அதிகாரிகள் எல்லாம் தள்ளி விடுற மாதிரி நிக்காங்க. மக்களே, எதா இருந்தாலும் பொறுமையா இருக்கணும், அதுதான் உங்களுக்கு பலன் கொடுக்கும். ஆடிக்காத்துல அம்மியும் பறக்கும் அப்படின்னு பழமொழி கேள்வி விட்டுருப்பீங்கள. இது திண்டுக்கல்ல நடந்திருக்கு. ஒரு பஸ் போயிருக்கு, பார்த்தீங்கன்னா காத்து சும்மா பர்ரு பர்ரு பர்ருன்னு அடிக்க, வண்டியில் இருக்கிற மண்டை மாதிரி இருக்கும்ல மேற்கூரை, அது மட்டும் டபக்குன்னு பிடிங்கிருக்கு. எல்லாரும் பதறி போயிட்டாங்க. இருந்தாலும் அப்புறம் ஓரளவு சமாளிச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதனால ஆடி காத்து அடிக்கிற நேரத்தில் அப்படியே ஆப்பசாப்பையா இருக்கவங்க தயவு செஞ்சு போயிடாதீங்க, அப்புறம் எங்க மேல பிரச்சனை பண்ணப்படாது. இப்ப நான் நேரா கவுண்டருக்குள்ள போறோம். இப்படி பூசினா நான் இப்படி பூசணும், இப்படி பூசினா நீ இப்படி பூசணும், புரியுதா? இதே மாதிரி தான் ஒரு விஷயங்க. நம்ம எடப்பாடி ஐயா ஒரு விஷயத்தை சொன்னார், இன்ன வரைக்கும் நான் நோட்ல எழுதி வச்சு கேட்டுக்கிட்டே இருக்கேன். என்னன்னா, எங்க கூட்டணியில பாசக இருக்காங்க, பாசக கூட்டணியில நிறைய கட்சி இருக்காங்க, இவ்வளவுதாங்க மேட்ரு. எங்க கூட்டணியில அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணியில பல கட்சிகள் இருக்குது. இன்னும் 8 மாத காலம் இருக்குது. 8 மாத காலம் தேர்தல் அறிவிக்கப்பட்ட பிறகு உங்களுக்கு யாரெல்லாம் இருப்போம் என்பது பத்திரிகை ஊடகத்தை வைத்து தெளிவாக நான் இருப்பேன். நன்றி. நம்ம ஐயா ஒரு அற்புதமான பதிலை சொன்ன போது, இப்ப நான் முன்ன கூடி சொன்னோம் இல்லையா, எழுதி வச்சு இன்ன வரைக்கும் புரியல. இந்த பதிலை கேட்கும் போது இன்னும் வேற ஒரு லெவலுக்கு யோசிக்கணுமோன்னு தோணுச்சு. ஓபிஎஸ் ஐயா மத்திய அரசுக்கு ஒரு கடிதம் போட்டிருக்காங்க. இந்த கடிதத்தை பத்தி இபிஎஸ் ஐயாட்ட கேட்டா, அவிய சொன்ன பதில் கிரட்டு 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 சுத்தி டீ கடையிலே விழுந்துருவோம் போட்டிருக்கு. அது என்னன்னு பாருங்க. இது எப்போ வந்தது? 1976 வந்தது. அப்போதான் காங்கிரஸ் ஆட்சி எம்என்சி பீடு தான் இன்றைக்கு மாநில பட்டியலிருந்து மத்திய பொதுப்பட்டியலுக்கு மாற்றினாங்க. இன்ன வரைக்கும் என்ன பண்ணாங்க? 16 ஆண்டு காலம் மத்தியில் ஆட்சி அதிகாரம். சிந்திச்சு பாருங்க. 5 ஆண்டு காலம் பாரதிய ஜனதாவில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் பங்கு பெற்று ஆட்சி அதிகாரம். காங்கிரஸோட 5 வருஷம் ஆட்சி. மறைந்த விபிஎஸ் சிங் மத்தியில் பிரதமராக இருக்கும்போது அந்த அமைச்சரை இடம்பெற்றிருந்தார். ஐக்கிய குஜராத் அந்த அமைச்சரை இடம்பெற்றிருந்தார். மரியாதைக்கு தேவகவுடா அவருடைய அமைச்சர். 16 ஆண்டு காலம் மத்தியிலே ஆட்சி அதிகாரிக்கும் பொழுது மத்திய பொதுப்பட்டியலிருந்து மாநில பட்டியலுக்கு மாற்றலாம். ஆட்சி அதிகாரம் இருக்கும்போது தாங்க நம்ம மாற்ற முடியும். ஏன் அடுத்த ஆண்டு இப்போ தேர்தல் வர இருக்குது, அதை மையமாக வச்சு இன்றைக்கு இந்த பிரச்சனையை கிளப்பிட்டு இருக்கிறாங்க. ஏற்கனவே உண்மையிலேயே இந்த பிரச்சனை தீர்வு காண வேண்டும் என்று திராவிட முன்னேற்ற கழகம் எண்ணி இருந்தால், அவர்கள் மத்தியில் ஆட்சி அதிகாரம் இருக்கும்போது மத்திய பொதுப்பட்டியல் கல்வி மத்திய பொதுப்பட்டியல் வந்து எங்கேயும் மாநில பட்டியல் தாராளம் மாற்றிருக்காங்க. நம்ம அக்கா தமிழிசை அக்கா வந்து குமரி 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 அழுகாத குறைதான். ஆனா கண்ணெல்லாம் வேர்த்துருச்சு. என்னக்கா அப்படின்னு கேட்டா, இங்க பாருங்க, நம்ம ராஜேந்திர சோழன் ராஜராஜ சோழன் இவங்க பெருமையெல்லாம் பேசுறதுக்காக நம்ம நரேந்திர மோடி ஐயா 2 நாளா வந்து கும்பத்தெல்லாம் தூக்கிட்டு வந்து காவ காத்து நின்று பார்த்து சாமி கும்பிட்டு போனாங்கல்ல, அவரை வரவேற்கிறதுக்கு உங்களுக்கு படச்சு இல்லையா? எங்க போடிய வரவேற்க மாட்டேங்கல, என்ன செய்யறதுன்னு அக்கா குமுறத பார்த்தா என் உள்ள அப்படியே நொறுங்கி போச்சுங்க. கங்கை கொண்ட சோழபுரம் என்று கங்கையும் காவிரியும் 1000 ஆண்டுகளுக்கு முன்னாலே தமிழன் இணைத்திருக்கிறார் என்ற பெருமையை பேச வருகிறார். ஆனா வேற எந்த நாட்டிலும் இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்காது. இங்க தமிழ்நாட்டுல என்னன்னா, ஆன்மீக தமிழன் தமிழனாக ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. இது மிக மிக மோசமான ஒரு சூழ்நிலை. அதனால் ராஜேந்திர சோழனும் தமிழன் தான். ராஜேந்திர சோழனின் எல்லா சாதனைகளும் தமிழனின் சாதனை தான். ஆனா ஏதோ அவர் மரியாதைக்குரிய மோடி பேசினோன்னு அந்த நேரம் பார்த்து கீழடியை பத்தி பேசு. கீழடியை பத்தி யாரும் எதையும் மறைக்கல. அது அறிவிக்கப்பட வேண்டிய நேரத்தில் அறிவிக்கப்படும். ஆனா ஒரு பிரதமர் வந்திருக்கிறாரு அப்படின்றத கூட ஒரு பெருமையா கருதாம தமிழ்நாடு இருப்பது வேதனைக்குரியது. ஆனா இந்த இளைஞர்களுக்கு நன்றாக புரிந்திருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு தமிழன், கடாரம் கொண்டான் என்ற தமிழனை
பாராட்டுவதற்கும் போற்றுவதற்கும் மோடி அவர்கள் வந்தார்கள் என்பதுதான். அப்படியே அக்கா அந்த குமுறலோட இன்னொரு குமுறல் எடுத்து கொடுத்தாங்க. முதலமைச்சரியாவுக்கும் உடம்பு சரியில்லை, அவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன். ஆனா அவங்க பிரைவேட் ஆஸ்பத்திரிக்கே போறாங்க, இந்த கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி அப்படின்னா சரியில்லையா, ஒரு டவுட்டு தான் அப்படின்னு கேட்டாங்க. கேட்ட உடனே சேகர் பாபையை சடக்குன்னு வந்தாங்க. அக்கா நீங்க கேட்கறது வாஸ்தவம் தான். அதே நேரத்தில் உங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னா பிரைவேட் ஆஸ்பத்திரியில் வச்சு பார்த்தீங்கல்ல, உங்க வீட்டுக்காரர் வேலை பார்க்கும் போது பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் வேலை பார்த்தார்ல, உங்களுக்கு உண்டுன்னா பிரைவேட் ஆஸ்பத்திரியில் பார்த்தீங்கல்ல. அப்படி இருக்கும்போது ஏன் முதலமைச்சர் ஐயாவை கேள்வி கேட்கிய, அவசரத்துக்கு சடக்குன்னு சேர்த்துருப்போம், அவ்வளவுதான். அவருடைய முதுகை அவர் திரும்பி பார்த்துக் கொள்வதில்லை. அவருடைய தகப்பனார் போற்றுதலுக்குரிய குமரி ஆனந்தன் அவர்கள் நோய்வாய்ப்பட்ட போது எந்த மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார்? மாநகரத்தில் இருக்கின்ற அப்போலோவில் தான் அனுமதிக்கப்பட்டிருந்தார். கடைசி நாட்களில் சூர்யா தனியார் மருத்துவமனையில் தான் அனுமதிக்கப்பட்டிருந்தார். இதையெல்லாம் மறந்துவிட்டு பேசுகிறார். ஏன் அவருடைய கணவர் எந்த மருத்துவமனையில் பணியாற்றி கொண்டிருந்தார்? அப்போ ராமச்சந்திரா மருத்துவமனையில் தான் பணியாற்றி கொண்டிருந்தார். அவர் அரசு மருத்துவமனையில் பணியாற்றி கொண்டிருந்தார். பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு அரசியல் தலைவர்களுக்கு இது போன்ற நோய்வாய்ப்படுகின்ற பொழுது தனியார் மருத்துவமனையில் தான் நாடுகிறார்கள். அதில் பல சங்கடங்கள் பொதுமக்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஏற்படக்கூடாது என்பதற்காக பாதுகாப்பை கருதி மக்களுடைய சிரமங்களை கருத்தில் கொண்டு இப்படி அனுமதிக்கப்படுகிறார்கள். முன்பு இருந்த நிலையை மறந்துவிட்டு ஏன் அதிகப்படியாக கூறுகிறேன், அவருடைய உறவினர் வசந்தகுமார் நோய்வாய்ப்பட்ட போது எந்த அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார்? ஆகவே தமிழிசை போன்ற நாகரிக அரசியல்வாதிகள் என்று எங்களுடைய பட்டியலை வைத்திருந்தவர்களை இது போன்ற கேள்விகளால் அந்த நாகரிகத்திற்கு அப்பாற்பட்டவர் என்ற பட்டியலிலே திராவிட முன்னேற்ற கழகம் அவரை கருதும். அடுத்து நம்ம பெரியசாமி ஐயா, அதாவது மூத்த அமைச்சர் மூத்த தலைவர் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அந்த ஐயாவை கூப்பிட்டு ஐயா இங்க வாங்க, எல்லார்ட்டையும் பேசிட்டோம், உங்ககிட்ட தான் பேசுறதுக்கு ரொம்ப நாளாகி போச்சு, இப்ப பேசுறோம். நம்ம எடப்பாடி ஐயா சடக்குன்னு ஒரு பஸ் எடுத்துட்டு சரன்னு போறாங்க. அன்புமணி ஐயா சடன்னு நடந்து போறாங்க. இப்படி ஆளாளுக்கு சடக்குன்னு போறாங்க. இது என்னவா இருக்குன்னு கேட்ட உடனே ஒரே ஒரு சிம்பிள் தான் சொன்னாரு, எலெக்ஷன் வந்தால் அப்படித்தான் இருக்கும், அதையெல்லாம் கண்டுக்கப்படாதே, இது ஒரு எலெக்ஷன் மேனியா அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டார். இதெல்லாம் ஒரு எலெக்ஷன் ஷோ, தேர்தல் வரப்போகுதுன்னு தங்களுக்கு அடையாளங்கள் அவர்களுக்கு அடையாளமே இல்லை. அவருடைய அடையாளம் மக்களுக்கு மறந்து விட்டது. தேர்தல் அப்போ போனால் அவ்வளோதான், தனக்கு ஒரு அடையாளத்தை உருவாக்க வேண்டும் என்று வந்து கொண்டிருக்கிறார்கள். வேற என்ன சொல்ல முடியும்? அவங்க என்ன நாட்டுக்கு என்ன நல்லதை சொன்னாங்களா கெட்டதை சொன்னாங்களா? இது தமிழ்நாட்டுக்கு நல்லது நடக்கணும்னா இவங்கெல்லாம் போய் அங்கே போய் கூட்டணியில் சேர்வாங்களா? மாநில அரசினுடைய உரிமையை பறிக்கிற மத்திய அரசை, பாஜக அரசை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும். அதற்கு ஒட்டுமொத்த தமிழகம் ஒன்றாக இருக்க வேண்டும். இந்தியாவில் எந்த மாநிலம் ஒற்றுமல்ல, ஒரே ஒரு மாநிலம்தான், ஒரு தலைவன், அதுவும் மு க ஸ்டாலின் தலைமையில் ஒன்றாக இருக்கிறார்கள் மக்கள். அதை எப்படியாவது உடைக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். உடைக்க முடியாது. நிச்சயமாக அவர் தலைமையில் இந்தியாவில் பெரிய மாற்றம். அடுத்து பாருங்க, நம்ம செல்வ பெருந்தகை ஐயாட்ட போய் ஐயா இந்த விவசாயிகள் எல்லாம் லோன் வாங்கினா இனிமே சிபில் ஸ்கோர் பார்ப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் தப்புங்க, எல்லாரும் கரெக்டாக தான் கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க, நீங்கள் இப்படி திடீர்னு இப்படி கொண்டு வந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னு எல்லாரும் மத்திய அரசு சொல்ல, அவங்க சரி ஓகே பார்த்துருவோம்னு சொல்லி அட்ஜஸ்ட் பண்ணி அதை கொண்டு போகலாம் அப்படின்னு அவங்க சொல்ல, இந்த நேரத்தில் எடப்பாடி ஐயா லெட்ரு போட்டு என்னால் தான் இந்த சிவில் ஸ்கோர் விவகாரத்தை முடிச்சு வைக்க முடிஞ்சதுன்னு சொல்கிறாரு. என்னன்னு கேட்டாங்க. அதுக்கு நம்ம செல்வ பெருந்தகையா பட்டுன்னு ஒரு பதில் சொல்லியிருக்காங்க. என்னன்னு பாருங்க. எத்தனை முறை சட்டப்பேரவையில் தீர்மானம் போட்டிருப்போம், எத்தனை முறை வேளாண்மை பெருங்குடி மக்களுடைய வாழ்க்கையை பாதுகாக்க வேண்டும் என்று மாண்புமிகு முதலமைச்சர் கடிதம் எழுதியிருப்பார். எதிர்க்கட்சிகள் குரல் கொடுத்துருப்போம், காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக நாங்கள் குரல் கொடுத்துருப்போம். அப்போ நாங்கள்லாம் சொல்லி இசைவு தராத பிரதமர் எடப்பாடி பழனிசாமி சொல்லி இசைவு தராருன்னா அவர் ஒரு கட்சிக்காக ஆட்சி நடத்துகிறாரா இல்லை ஒரு தமிழ்நாட்டு மக்களுக்காக ஒரு ஒன்றிய அரசு இருக்கான்றது இதிலிருந்து தெரியுது. மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் தலைமையில் ஆட்சி இருக்குது அப்படின்னா அப்போ ஆட்சிக்கும் மக்களுக்கும் மதிப்பளிக்காத பாஜக அரசு, மோடி அரசு ஒரு எடப்பாடிக்கு மட்டும் மதிப்பளிக்கிறார் என்றால் இதை எதை காட்டுகிறது? இதுதான் ஏதோச்சு அதிகாரம், பாசிசம். இந்த பாசிசத்தை தான் வீழ்த்தணும்னு நினைக்கிறோம் நான். அடுத்து நாம உசாருக்குள்ள ரொம்ப உசாரா போறோம். இந்த மலைவாச ஸ்தலங்கள் இருக்கு இல்லையா, அதான் ஊட்டி, கொடைக்கானல், அதுக்கப்புறம் கோத்தகிரி, நீலகிரின்னு இருக்குல்ல, இங்கெல்லாம் பாருங்க திடீர்னு சிறுத்தை, கரடி எல்லாம் உள்ள வந்துருது. அதுகளுக்கு என்னன்னு தெரியல, காட்டுக்குள்ள இருக்க ரொம்ப போரடிக்க போல் இருக்கு. அது சம்பந்தமான விஷயத்தை மொத்தமா எடுத்து கொடுத்துருக்கோம்.
நீங்கள் உண்மையிலேயே இந்த உஷாரை நீங்கள் கண்டிப்பாக கவனிக்கணும். திருவள்ளூர் மாவட்டத்தில் ஒரு போலீஸ்காரோடைய பொண்ணு அவங்க போயிட்டு இருந்திருக்காங்க. இவர் கூட வேலை பார்த்த இன்னொரு போலீஸ்கார ஐயாவோ யாரும் தெரியல, அந்த பாப்பா கிட்ட சிலுமிஷம் பண்ணிருக்காங்க. அந்த பாப்பா என்னடான்னா சும்மா கராத்தேல பழகிருக்கும் போல் இருக்கு, கராத்தே டர்ன்னு விட்டு ஏந்திருச்சு, நங்குன்னு வீட்டிலே போய் சொல்லிருச்சு. அதனால பெண் குழந்தைகளுக்கு இந்த மாதிரி தற்காப்பு கலைகளை கண்டிஷனா கற்றுக் கொடுங்க, கண்டிஷனா கற்றுக் கொடுங்க, கண்டிஷனா கற்றுக் கொடுங்க. எவ்வளவுதான் சொன்னாலும் பீகார்ல கேட்கறதே இல்லை. ஏன்னா நம்ம இங்கிருந்து கத்துறது பீகாருக்கு போறதே இல்லை. அதனால அவங்க என்ன பண்றாங்க, டெய்லி நாங்க இப்படித்தான் பண்ணுவோம்னு இன்னைக்கும் 2 பேர் போய் நகையெல்லாம் கொள்ளை அடிச்சுட்டு சரன்னு ஓட்டாங்க. போலீஸ் தேடிக்கிட்டு இருக்கு. இதை பார்த்துவிட்டு அவங்கள தடலையே நம்மளையும் தட மாட்டாங்கன்னு நினைச்சிடாதிய. நம்ம ஊர் போலீஸ் வேற மாதிரி. இப்படி பீகார்ல 2 பேர் போய் துப்பாக்கி எடுத்து கொள்ளையடிக்கிற மாதிரி ராஜஸ்தான்ல நாங்க அப்படிலாம் பண்ண மாட்டோம். நாங்க போனோம்னா ஒரு கும்பலா போக மாட்டோம், கும்பலாவும் மாட்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல இந்த ராணுவத்துக்கு ஆள் எடுக்கிற மாதிரி முடுக்க நடந்து போறாங்க. சட்டை கிட்ட எல்லாம் கட்டிட்டு முண்டாசை கட்டிக்கிட்டு தார்பாச்சை கட்டிக்கிட்டு சும்மா அவங்க நடந்து போறத பார்த்தா அடேங்க அப்பா, பேசாம ராணுவத்துக்கு போயிருக்க வேண்டியதானே, எதுக்கு இந்த வேலை? காசு கொடுத்து நம்ம உழைப்பெல்லாம் மொத்தமா கொட்டி ஒரு வண்டியை வாங்கி பூசையை போட்டு டர்ன்னு போகலாம் அப்படின்னு போயிட்டு வந்து நிப்பாட்டிட்டு வீட்டுக்கு கொண்டு வெளியில் வரும்போது குப்புன்னு 10 எரிஞ்சா எப்படி இருக்கும்? எலக்ட்ரிக் வண்டியா 10 எரியுது. அவர் பாவம் பதறாரு. பாருங்க, வண்டி வாங்கும்போது பார்த்து கவனமா எல்லாத்தையும் செக் பண்ணி வாங்குங்க. அப்படியே மக்கள்கிட்டலாம் போய் இங்கே பாருங்க, எது செஞ்சாலும் அரசாங்கத்துக்கு தெரியணும், எது செஞ்சாலும் அரசாங்கத்தின் மூலியமா இருக்கணும் அப்படிங்கிற கண்காணிப்புக்கு உள்ள வர்ற மாதிரி கிராமப்புறங்களில் கடைகள்லாம் இது பண்ணும்போது லைசன்ஸ் வாங்கணும், அதுக்கு வரி கட்டணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் இப்போ சொல்லியிருக்காங்களே, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது உங்களுக்கு எந்த அளவுக்கு சௌரியப்படும், அசௌகரியப்படும் அப்படின்னு கேட்டால் வேதனையோடு கலந்த பதிலை வெளிப்படுத்தியிருக்கிறாங்க. வாங்க பார்ப்போம். நான் வந்து கிராமத்தில் டீ கடை வச்சுருக்கேங்க. ஒரு நாளைக்கு வந்து ஒரு 10 லிட்டர் 15 லிட்டர் பால் ஓடுது. அதுக்கு உள்ள தளவாட ஜாமான்லாம் காசு கொடுத்து வாங்கணும். அது போக அது மிச்சம் எவ்வளோ பேர் அதை வச்சு குடும்பம் நடத்தணும். நான் வந்து வாடகை பாத்திர கடை தான் வச்சுருக்கிறேன், பஞ்சர் கடை வச்சுருக்கிறேன். இது வந்து எப்போதும் ஓடணும்லாம் சொல்ல முடியாது. ஒரு நாளைக்கு 4 பஞ்சர் 3 பஞ்சர் தான் ஓட்டுறோம். குடும்பத்தை ஓட்டுறதே ரொம்ப சிரமமாக இருக்கு. கிராமத்தில் எத்தனை மக்கள் தொகை இருப்பாங்க? அங்கே போய் ஒரு டீ கடையில் நீ வந்து இவ்வளவு ரூபா கட்டணும் அப்படின்னா அவனுக்கு என்ன வியாபாரம் நடக்கும்? அங்கே நகர்ப்புறங்கள் தான் ஓகே. அங்கன்னா பெரிய பெரிய வணிக வளங்கள்லாம் இருக்கு, எவ்வளோ இது இருக்கு, அது உங்களுக்கு தெரியாது இல்லை. இங்கெல்லாம் அப்படி எதுவுமே கிடையாது. 5 ரூபா விற்கிற பொருளை 7 ரூபா மக்கள் தான் பாதிக்கணும். அது நேரடியாக வந்து சாமானியன்னு நடுத்தரவருக்கும் கூலி வேலைக்கு போகிறவங்களை தான் இது வந்து பாதிக்கும் கண்டிப்பாக. இன்னைக்கு ஒவ்வொரு இந்த தொழில் பண்ணுகிறவர வீட்டில் காலையில் எந்திரிச்ச உடனே தண்டல் வட்டிக்காரன் தான் வந்து நிற்கிறான் எல்லா ஊர்களிலும். இது நிதர்சனமான உண்மை. ஒரு இயர்லி தொழில் வரிங்கிற மாதிரி ஒரு 500 1000 அதோட நிறுத்திக்கிட்டா ஓகே தான். ஒரு கடை நடத்துகிறவங்க, பெரிய கடை நடத்துகிறவங்க ஜிஎஸ்டிக்கு போயிடுறாங்க. ஜிஎஸ்டி இயர்லி ஏதோ பண்ணுறாங்க. அதில் அந்த வரிகள்லாம் போகிற போது இந்த வரி எதுக்கு தனியாக ஒரு வரி தேவையில்லை தான் எனக்கு தெரிஞ்சு. இந்த சட்டத்தினை திரும்ப பெற்று இந்த உரிமம் கிராமப்புற பகுதிகளிலே வாங்குவது என்பதை நிறுத்தி கொள்ள வேண்டும் என்று தமிழக அரசை பொதுமக்களின் சார்பில் கேட்டுக்கொள்கிறோம். தொழில் செய்கிறவங்கள்ட்ட அவங்கள்ட்ட முகாம் மாதிரி நடத்தி அவங்களுடைய கருத்துக்களையும் பொதுமக்கள் கருத்துக்களையும் கேட்டு நியாயமான முறையில் வரிகளை வந்து தொழில் உரிம வரிகளை நியமிக்கணுங்கிறது தமிழ்நாடு அரசு வரைமுறைப்படுத்துறதை நாங்கள் நியாயமாக ஒத்துக்கிறோம். ஆனால் எளிமையான முறையில் எங்களுக்கு கொடுங்க. தமிழக அரசானது மகளிருக்கான உரிமை தொகை, மகளிருக்கான இலவச பேருந்து, மாணவர்களுக்கான காலை சுற்றுண்டி, இப்படியாக பல்வேறு
தரப்பு மக்களுக்கும் உதவியாக இருக்கின்ற தமிழக அரசு வியாபாரிகள் படுகின்ற இன்னல்களையும் கருத்தில் கொண்டு இந்த தொழில் உரிம கட்டணத்தை அரசாணையை திரும்ப பெற வேண்டும். நம்ம தர்பாரில் பார்த்த எல்லா விஷயங்களும் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். உஷாரான இடங்களில் கண்டிப்பாக உஷாராக இருங்க. அதுவும் இப்போ சமீப காலமாக இந்த பேட்டரி வெஹிக்கிள் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணுறோம். அப்படி யூஸ் பண்ணுகிற பொழுது தரமான, அதே நேரத்தில் இது கேரண்டியாக இருக்கக்கூடிய, செக் பண்ணி வாங்கக்கூடிய அந்த பக்குவத்தை நம்ம வளர்த்துக்கிறோம். சடன்னு போகிறோம், மலமடன்னு வாங்கிட்டு வரோம், ஏதாவது ஒன்று ஆகி போச்சுன்னா ஐயோ அம்மான்னு கத்துறோம். அதனால் அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒரு தடவைக்கு 4 தடவை செக் பண்ணி ஓட்டி பார்த்து கூட வாங்கிக்கோங்க. அடுத்த தர்பாரில் ஏகப்பட்ட விஷயத்தோட நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து அன்போடு விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்புடன் எழில். வணக்கம் மக்களே. 18 தர்பார் வந்துட்டாயா.